வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் 4 ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் மந்த் உங்களோட சேலரி என்னவாக இருக்க போகுது, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போது கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறமா கால் லெட்டர் எல்லாத்துக்கும் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. டிபார்ட்மெண்ட்லேருந்தும் ஒரு சிலருக்கு கால் லெட்டர் வந்திருக்கலாம், நீங்கள் போய் ஜாயின் பண்ணவும் செஞ்சுருக்கலாம். எல்லாருக்குமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி என்ன இருக்கும், சேலரி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, சேலரியில் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அது கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். சேலரி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சில டேர்ம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, இப்போ பேசிக் பேன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு தான் நம்மளோட சேலரியை டிசைட் பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு லெவல் 8 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. லெவல் 8ஓட பேசிக் பே என்னன்னு பார்த்தீங்கன்னா 19,500 ரூபா. அந்த பேசிக் பேக்கு ஒரு டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. டிஏனா டியர்னஸ் அலவன்ஸ், தமிழில் அகவிலைப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு எம்ஏ கொடுப்பாங்க. எம்ஏன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஹச்ஆர்ஏன்னு சொல்லுவாங்க, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா சிசிஏன்னு சொல்லுவாங்க, சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ். ஸோ இந்த 5 விஷயங்கள் தான் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறது. ஸோ அப்போ அவங்க கொடுக்குற சேலரிலேருந்து எதெல்லாம் பிடித்தம் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்னு ஒன்று இருக்குது. சிபிஎஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக உங்ககிட்டேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை அதில் பிடித்தம் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் அதிலேருந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு நீங்கள் கடைசியாக ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரே சிங்கிள் அமௌண்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்காக பிடிக்கிறது தான் சிபிஎஸ் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறமா எஃபிஎஃப்னு ஒன்று இருக்குது, ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு. ஓகேங்களா, அதுக்காக உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பிடிப்பாங்க. அதுக்கப்புறமா என்ஹெச்ஐஎஸ் அப்படின்றது. என்ஹெச்ஐஎஸ் பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்காக பிடிக்கிறது. ஸோ அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பிடிப்பாங்க. அது ஒன்று இருக்குது. அது போக ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்டு அப்படின்னு சொல்லி ஒரு 70 ரூபா அது மாதிரி பிடிக்கிறது. அது எல்லா ஆஃபீஸ்லேயும் பிடிப்பாங்களான்னு தெரில. சிலர் ரெகுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா பிடிப்பாங்க, சிலருக்கு ஸ்டார்டிங்லேயே பிடிப்பாங்க. ஸோ இதெல்லாமே இருக்கிறது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டெர்மினாலஜி. ஒரு 5 விஷயம் நமக்கு கொடுக்குறாங்க, ஒரு 5 விஷயம் நமக்கு பிடிக்கிறாங்க. அப்போ கொடுக்குற அமௌண்ட்டு மொத்தமாக கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் உங்களோட கிராஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, கிராஸ் சேலரி. அதுலேருந்து பிடித்தம் பண்ணுற அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ இந்த கிராஸ் சேலரிலேருந்து டிடக்ஷனை பிடிச்சா மீதி எவ்வளோ வருதோ அதான் நெட் சேலரின்னு சொல்லுவாங்க. நெட் சேலரினா என்னென்னா, நம்ம பேச்சு வழக்கில் சொன்னோம்னா நம்ம கைக்கு எவ்வளோ சேலரி வருது அதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நெட் சேலரி. ஓகேங்களா, இதுதான் ஓவரால். இப்போ நம்ம லெவல் 1 லெவல் 2 இப்படி எல்லாமே இருக்குது. குரூப் 4க்கு என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா லெவல் 8. அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா 19,500 தான் அவங்களோட பேசிக் சேலரி. ஓகேங்களா, இதே குரூப் 2A போனீங்கன்னா லெவல் 10, ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியராக போனீங்கன்னா லெவல் 20. ஸோ இது மாதிரி லெவல் மாறிட்டே இருக்கும். குரூப் 1 ஆஃபீஸராக போனீங்கன்னா லெவல் 22. அதை பொறுத்து அந்த பேசிக் மாறும். நான் உங்களுக்கு ஒரு டேபிள் ஷோ பண்ணுறேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லெவல் 9க்கு 19,500 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அந்த 19,500 தான் உங்களோட பேசிக் பே. இப்போ நீங்கள் குரூப் 4ல் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சேலரி வருதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களோட பேசிக் பே பார்த்தீங்கன்னா 19,500. ஓகேங்களா, அந்த டிஏ சொன்னேன் இல்லைங்களா, அந்த டிஏங்கிறது டியர்னஸ் அலவன்ஸ். அது இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 53% கொடுக்குறாங்க. அப்போ உங்களோட பேசிக் பே 19,500ல் 53% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,335 ரூபா. ஓகேங்களா, அப்போ இதுதான் உங்களோட டிஏ, உங்களுக்கு வழங்கப்படுற டிஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹச்ஆர்ஏ இருக்குது. ஹச்ஆர்ஏக்கும் சிசிஏக்கும் தனி டேபிள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த ஹச்ஆர்ஏ அப்படிங்கிறது நீங்கள் என்ன பேசிக் பே இருக்குங்களோ அது ரேஞ்சுக்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஹச்ஆர்ஏ கொடுப்பாங்க. அப்போ நான் இதுக்கு ஒரு டேபிள் தனியாக காட்டுறேன். அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் பாருங்கள், அதில் ஹச்ஆர்ஏ உங்களோட பேசிக் பே 19,500 எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, அந்த ரேஞ்சுக்கான ஹச்ஆர்ஏ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,800 ரூபா. இந்த 1,800 நான் என்ன சொல்கிறேன்னா கிரேட் 1A சிட்டிக்கு சொல்கிறேன். அதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க, எந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஹச்ஆர்ஏவும் சிசிஏவும் மாறுபடும். அதே மாதிரி சிசிஏ நான் சொல்கிற ஹச்ஆர்ஏ சென்னையில் இருந்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்கிறேன். உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு என்னென்னங்கிறது கொஞ்சம் மாறும், இதை விட கொஞ்சம் குறையும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து சிசிஏ பாருங்கள். சிசிஏங்கிறது சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ். ஸோ சிட்டிக்காக கொடுக்குறது. அதோட டேபிள் பாருங்கள். அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் பேக்கு என்ன ரேஞ்சில் இருக்கோ அதுக்கு என்ன சிசிஏ வரும். சென்னையில் இருந்தீங்கன்னா அதிகபட்சமாக 360 ரூபா வரும். ஓகேங்களா, அடுத்ததான் என்ன பார்க்குறோன்னா எம்ஏங்கிறது மெடிக்கல் அலவன்ஸ். இது வந்துட்டு 300 ரூபா தான். இது காமன், எல்லாருக்கும் காமன் தான். ஓகேங்களா, அப்போ 19,500, 10,335, சிசிஏ ஒரு 360, ஹச்ஆர்ஏ ஒரு 1,800, மெடிக்கல் அலவன்ஸ் ஒரு 300. டோட்டல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 32,295 ரூபா. இதுதான் உங்களோட கிராஸ் சேலரி. ஓகேங்களா, ஸோ அடுத்து பிடித்தம் பார்த்துடலாமா. பிடித்தமில் என்ஹெச்ஐஎஸ்ங்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்காக பிடிக்கிறது. அதுக்கு ஒரு 295 ரூபா பிடிப்பாங்க, ப்ளஸ் இன்னொரு 5 ரூபா பிடிப்பாங்க, மொத்தம் 300 ரூபா.
ஓகேங்களா. மொத்தம் 300 ரூபாய் இந்த NHISக்காக பிடிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா FBF ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 110 ரூபா பிடிப்பாங்க. அதுக்கப்புறமா சிபிஎஸ் தான் முக்கியமானது. சிபிஎஸ் எப்படி பிடிப்பாங்க, சிபிஎஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேசிக் பே இருக்குங்க இல்லையா, பேசிக் பே 19,500 ப்ளஸ்ஸு உங்களோட டிஏ 10,335, இது ரெண்டையும் டோட்டல் பண்ணி என்ன அமௌண்ட் வருதோ அதில் 10% எவ்வளவோ அதை தான் உங்களுக்கு சிபிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. பேவும் டிஏவையும் டோட்டல் பண்ணி அதில் 10% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2984 2984 ஓகேங்களா. ஸோ இந்த அமௌண்ட் உங்களோட சிபிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப் ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ அதில் எவ்வளோ பிடிக்கிறாங்கன்னா 70 ரூபா பிடிப்பாங்க. அது எல்லாருக்குமே காமன் தான். ஸோ இதை டோட்டல் பண்ணுங்கள், 295 5 110 2984 70 டோட்டல் பண்ணிங்கன்னா 3464 ஓகேங்களா. இது உங்களோட டிடக்ஷன். அப்போது உங்களோட கிராஸ் சேலரி 32,295லேருந்து உங்களோட டிடக்ஷன் 3464 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 28,831. இதுதான் நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் கையில் வாங்க போகிற சேலரி எவ்வளோ, 28,831 ரூபா. நான் சென்னையில் 2024 அந்த இதில் ஒர்க் பண்ணப்போ அப்போ எவ்வளோ சேலரி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 27,673 ரூபா வந்தது. இப்போ கரண்ட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணவங்களுக்கு சென்னையில் இருந்தீங்கன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 28,831 ரூபா. ஸோ இந்த சேலரி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து கொஞ்சம் மாறுபடும். என்ன மாறுபடும் அப்படின்னா, அந்த சிசிஏ ஹச்ஆர்ஏ சொன்னீங்க இல்லையா, அதோட டேபிளை வச்சு நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி சிசிஏவும் ஹச்ஆர்ஏவும் கொஞ்சம் குறையும். சென்னைக்கு நான் சொல்லியிருக்கிற சேலரி மேக்ஸிமம் ஓகேங்களா. அதே மாதிரி ஸோ மெடிக்கல் அலவன்ஸ் யாருக்கும் மாறாது, பேசிக் பே எல்லாருக்கும் காமன் தான், டிஏ எல்லாருக்கும் காமன் தான். ஸோ பிடித்தம் வந்துட்டு சிபிஎஸ் மட்டும் கொஞ்சம் மாறுபடும். மற்றபடி ஹெல்த் இன்சூரன்ஸ் பிடிக்கிறது, எஸ்பிஎஃப் பிடிக்கிறது இதெல்லாமே காமன் தான். ஸோ அதிகபட்ச சேலரியாக நீங்கள் குரூப் 4ல் போகிறவங்க எவ்வளோ வாங்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,831 ரூபா வாங்க போகிறீங்க. ஸோ ஒரு இனிஷியல் லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இது ஒரு நல்ல சேலரி தான் ஓகேங்களா. இவ்வளோ தான் சேலரி கால்குலேட் பண்ணுற விதம் இவ்வளோ தான். நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா இந்த டேபிள்லாம் வச்சு கூட கம்பேர் பண்ணி பாருங்கள், அங்கேயே அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ சேலரி வருது நீங்கள் இந்த மெத்தட் வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. தேங்க்யூ.